தமிழக அரசிலிருந்து புதுசாக தொழில் தொடங்குவோர் சுய வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டும் செயல்களை ஊக்குவிக்கும் விதமாக முதல்வர் விஜய் அவர்களின் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த தனிநபர் கடன் திட்டத்தில் யார் யார் பயன்படலாம், இதற்கான தகுதிகள் என்ன, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசினுடைய புதிய திட்டங்கள், அனைத்து அறிவிப்புகள் அனைத்துமே நம்ம சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சுய வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டும் செயல்களை ஊக்குவிக்கும் சிறுபான்மையினர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டம் இதில் 2 திட்டம் சொல்லியிருக்காங்க. முதல் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அதிகபட்சமாக 20 லட்சம் வரை இருந்தது அப்படின்னாக்கா 6% வட்டி விகிதத்துடன் கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 3 லட்சம் தான் இருக்கணும். ஆனால் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் 6% வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் இந்த முதல் திட்டத்தில். அடுத்தது 2வது திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்திலும் ஆண்களுக்கு, அதாவது இதில் ஆண்களுக்கு 8% வட்டி விகிதத்திலும் பெண்களுக்கு 6% வட்டி விகிதத்திலும் அதிகபட்சம் 30 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் 20 லட்சம் வரை கடன் வாங்கலாம். ஆனால் 6% நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 8 லட்சத்துக்குள்ளே இருந்தாக்கா நீங்கள் 30 லட்சம் வரை கடன் வாங்கலாம். ஆனால் ஆண்களுக்கு 8%, பெண்களுக்கு 6% வட்டி கேட்குறாங்க. இந்த அறிவிப்பு தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் நீங்கள் விசாரித்து பாருங்கள். விண்ணப்பிக்கும் இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் நீங்கள் விசாரிங்க. மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், அடுத்தது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளில், அடுத்தது நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதை பற்றி விசாரிக்கலாம். இதற்கு தேவையான சான்றிதழ்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மதம், ஜாதி மற்றும் வருமான சான்றிதழ், குடும்ப அட்டை அல்லது இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை. 5 லட்சத்திற்கு மேல் கடன் பெறுபவர்கள் திட்ட அறிக்கை, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இதை அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த சுய தொழிலை தொடங்குவோராக இருந்தாக்க நீங்கள் கண்டிப்பாக இதில் லோன் பெற்று உங்களுடைய வாழ்க்கை தரத்தை, பொருளாதாரத்தை உயர்த்திடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.